தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்துச் செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சித்திரை முதல் நாளாம் தமிழ் புத்தாண்டு புலர்கின்ற இந்த இணைய நன்னாளில் உலகெங்கும் வாழ்கின்ற என் அன்புக்குரிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எனது உலகணிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மற்றும் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், மனிதநேயம், சமூக நல்லிணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டில் மலர வேண்டும். ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, சம உரிமை, சமபங்கு, மனிதநேயத்தோடு சகோதரத்துவத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டில் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு நமது பாரத தேசத்தில் கலாச்சாரம், பண்பாடு, சமூக நல்லிணக்கம் இவைகள் நாம் பின்பற்றப்பட வேண்டும். இந்த நன்னாளில் உறுதியேற்க வேண்டும் என்று சித்திரை திருவிழாவாகவும் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடக்கூடியவர்களுக்கு அவருடைய வாழ்த்துச் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முற்றிலும் மக்கள் நலன் ஒன்று மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இன்றைய அரசியல் களத்தில் கூட்டணி கட்சிகளாக தென்காசி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது உலகறிந்த உலகத் தமிழர்கள் ஒருமித்த உணர்வின்படி, உள்ளற்பூர்வ விருப்பத்தின்படியும் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு திருநாளா என்பதை மீண்டும் உறுதி செய்வதற்கு என கிட்டிய ஒரு பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன் என்று என ஜெயலலிதா கடந்த காலங்களில் தெரிவித்துள்ளதை இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் குரோதி ஆண்டு எல்லா மாதங்களுக்கும் அன்பை நிறைந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் பல்வேறு வெற்றிகளையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாரி வழங்கும் ஆண்டாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் வழியில் எனது நெஞ்சார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரிதாக்கிக் கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அந்த கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தங்களது தமிழ் நியூ இயர், அதாவது தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி இந்த வாழ்த்து செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை, உலகத்தில் உள்ள உலக தமிழர்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள். நமது கொண்டாட்டத்தின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் மொழியியல் ஆகியவை தொடர்ந்து போற்றி பாதுகாக்கப்பட்டு வருவதை தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக தமிழர்கள் மீதும் தமிழ் நாட்டின் கலாச்சார பண்பாட்டின் மீதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒன்றிய பாஜக அரசு கடுமையான படையெடுப்பை நடத்தி வருகிறது. இதனை தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடும் சீர்குலைப்பு என சொல்கிறார். இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எதிர்த்து போராடி வருகிறது. இத்தகைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கையில் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. நேற்றைய தினம் ராகுல் காந்தி நெல்லை, கோவை பொதுக்கூட்டங்களில் உரையாற்றும் போது தமிழர்களின் தொன்மையான நாகரிகம், பண்பாடு, தமிழ் மொழியின் சிறப்பு ஆகியவை குறித்து பெருமையாக பேசியது தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கிறது. தமிழர்களின் தனித்தன்மையை பாதுகாக்க ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். ஒன்றிய பாஜக அரசு மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வந்தாலும் தமிழ்நாட்டில் நடைபெறும் மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சி மூலம் மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். ஒன்றிய பாஜக அரசால் தமிழர்களின் உரிமைகளும் தன்மானமும் பறிக்கப்பட்டு வருவதை மீட்டெடுக்கவும், தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்க வழி ஏற்படுத்தும் வகையில் நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும். இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் அனைவரும் வாழ்விலும் ஏற்றம் பெற உரிய தருணம் அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறார். அதே நேரத்தில் ராமதாஸ், அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ், வசந்த விழாவையும் இந்திர விழாவையும் வழங்க வரும் சித்திரை திருநாளை உலகெங்கும் கொண்டாடும் தமிழ் மக்கள் அனைவரும் எனது நெஞ்ச நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது சித்திரை மாதம் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களின் மாதமாக இருக்கிறது. காரணம், சித்திரையில் தான் அறுவடை முடிந்து களஞ்சியங்கள் நிறையும். அப்போது மக்கள் வாழ்வியல் வளம் கொள்ளிக்கும் என்பதனால் சித்திரை மாதம் முழுவதும் ஊர் முழுக்க திருவிழாக்கள் நடைபெறும். சித்திரை முழுநிலவு நாளில்தான் மாமல்லபுரத்தில் பூம்புகாரிலும் இந்திர விழா, வசந்த விழா எண்ணற்ற விழாக்கள் தமிழர்கள் கொண்டாடினர். சித்திரை மாதத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பவர் எனவே தான் தை முதல் நாளாம் உழவர் திருநாளை தமிழ் புத்தாண்டாக தமிழர்கள் கொண்டாடி மகிழ்ந்த போதிலும் சித்திரை திருநாளுக்கு தனி சிறப்பு உண்டு. சித்திரை திருநாள் தமிழர்களின் வாழ்வின் தவிர்க்க முடியாத நாளாக இருக்கிறது. சித்திரை திருநாள் என்றாலே மக்கள் பொது இடங்களில் கூடி மகிழ்வதும் கொண்டாடுவதும் தான். அதிலும் குறிப்பாக சித்திரை முழுநிலவு
நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமே வழங்குவது, நமக்கு வெற்றியை மட்டும் பறைசாற்றுவதும், ஆனால் சமூக நீதிக்கு எதிரான சக்திகளாலும் சதிகளாலும் நமக்கான சமூக நீதி மட்டும் தள்ளிக்கொண்டே போகிறது. 2022 சித்திரை நாளுக்கு முன்பாகத்தான் நமக்கு சமூக நீதி கிடைப்பதற்கு தடையாக இருந்த அனைத்து நீதித்துறையின் சுத்தியலால் தகர்த்து எறியப்பட்டன. உச்ச நீதிமன்றமே பச்சை கொடி காட்டியது. உழைக்கும் மக்களுக்கான சமூக நீதி இன்னும் மலரவில்லை. நமக்கான சமூக நீதி தாமதப்படுத்தலாமே தவிர தடுக்க முடியாது. சமூக நீதிக்கு எதிராக சக்திகளை சித்திரை சுட்டரிக்கும். நமக்கான சமூக நீதி மிக விரைவில் மலர்ந்தே தீரும். அதற்கான உத்தரவாதத்தை நான் வழங்குகிறேன். அதையும் கடந்து தமிழ் மக்களுக்கு அனைத்து வகையான நல்லங்களையும் வளங்களையும் கிடைக்க வேண்டும். அனைத்து மக்களின் வாழ்விலும் நெருக்கடிகள் மறைந்து நிகழ்ச்சி நிறைய வேண்டும். அதற்காக கடுமையாக உழைக்க சித்திரை திருநாளில் தமிழர்களாகிய நாம் உறுதியேற்றுக் கொள்ளுவோம். அன்புமணி வாழ்வில் வசந்தங்களை கொண்டு வரும் சித்திரை திருநாளை கொண்டாடி மக்கள் மகிழும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தங்களது வாழ்த்து செய்திகளை தலைவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.